பாறையை உடைச்சிட முடியுமா, மலையை பெயர்த்திட முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு எழலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த இறை செய்திகளை அற்புதம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அது அற்புதம் என்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. திருமறை குர்ஆனினுடைய வசனங்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளையும் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, அலசி ஆராய்கிற பொழுது, ஆய்வு செய்கிற பொழுது, அது போன்ற சட்டதிட்டங்களுக்கு உலக ரீதியான பலன்கள், சமுதாய ரீதியான நலன்கள் செறிந்து கிடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மறுமை ரீதியான நன்மைகள், மறுமை ரீதியான பலன்கள் ஒரு புறம் இருந்தாலும் நாம் சிந்திக்கும் பொழுது அந்த சட்டதிட்டங்களுக்கு உலக ரீதியான பலன்கள், சமுதாய ரீதியான நலன்கள் கொட்டி கிடக்கிறது. அதிலையும் குறிப்பாக இஸ்லாத்தினுடைய தூண்களாக அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த 5 அம்சங்களை நமக்கு வழிகாட்டினார்களோ, 5 அம்சங்களை நாம் சிந்தித்து பார்த்தோமேயானால் அவ்வளவு சமுதாய பலன்கள் அதிலே கொட்டி கிடக்கிறது. அதில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன